இயேசு கிறிஸ்துவின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரலை மூலமாக எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அவர் ஆராதிக்கும்படியாக, அவர் சமூகத்தில் அவர் உயர்த்தும்படியாக, அவர் தொழுது கொள்ளும்படியாக அவருடைய படையத்திறன் உருவாக்கி அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்து வழிநடத்தி வருகிற தெய்வத்தை உயர்த்தி நாம் ஆராதிக்கும்படியாக அந்த ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரைஸிலோடு துதிக்கிற மாட்டவரை, துதிக்கிற மாட்டவரை, துதிக்கிற மாட்டவரை, நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பணிகளை ஒதுக்கி வைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஆராதிக்க அவர் செவிக்க கூறுகிறோம். அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக உங்களுடைய செவிகளை சாய்த்து தேவன் நம்மோடு இடைபடும்படியாக, பரிசுத்தாவே நம்மோடு பேசும்படியாக, தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு கிரியை செய்யும்படியாக, தேவனுடைய மகிமை அவருடைய பிரசன்னம் வீடுகள் முழுவதும், பட்டணம் முழுவதையும், தேசம் முழுவதையும், நம்முடைய ஊழியர்கள் முழுவதையும், சபை முழுவதையும் அது நிரப்பும்படியாக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து கடவுளுக்கு எங்குமே இந்த மகிமையினால் இந்த தேசத்தை நிரப்பும் ஆண்டவரே. இந்த மகிமை பூர்ணமாக இந்த தேசத்தில் வெளிப்படட்டும், பிரசன்னம் வெளிப்படுவதாக, இந்த ஆளுக்கு வெளிப்படுவதாக சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we praise you Lord. துதிக்கிறோம். இந்த மகிமை வருவதாக, இந்த ஆளுகை வருவதாக, இந்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக, இந்த தேசத்தின் மீது ஆண்டவரே இந்த மகிமை பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஓ பூமியை இந்த மகிமை நிரப்பட்டும், இந்த பூமியை இந்த மகிமை நிரப்பட்டும், இந்த பூமியை மகிமை நிரப்பட்டும், எங்கள் தேசத்தை மகிமை நிரப்பட்டும், எங்கள் தேசத்தோடு கூட மகிமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord. we praise you mighty name of Jesus. நம்ம துதிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர் வெட்கப்பட்டு போகவில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். இன்று ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அவருடைய முகத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறீங்களோ உங்களுடைய முகத்தை தேவன் பிரகாசம் பண்ணுவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவங்க வெட்கப்பட்டு போகவில்லை சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரகாரமாக அவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ, பரலோகத்தின் தேவனை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ, பரிசுத்தமான இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ முகங்களை தேவன் பிரகாசம் பண்ணுவார். ஏழைகளின் பலனானவர், எளியோரின் நம்பிக்கையானவர், நமக்கு திடமனதை கொடுத்து, நமக்கு வல்லமையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் முகத்தை நோக்கி நாம் பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். நம்பினவர்களை ஒருபோதும் அவர் மறக்கிறவர் அல்ல. அவர் தேடி வந்தவர்கள் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தெய்வன் அல்ல. அவரை தேடுவோமாக, அவரை நோக்கி பார்ப்போமாக. இந்த பரிசுத்த தேவனை உயர்த்தி ஆராதித்த நான் ஆண்டவருடைய நாமத்தை இந்த மாதவில் நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. என்னோடு சேர்ந்து சொல்றீங்க எல்லாரும், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள்
திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர். நம்பினோரை மறப்பதில்லை, நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்பினோரை ஒருபோதும் மறக்காதே. அவரை தேடி வந்தவரை ஒருபோதும் அவர்களுக்கு தெய்வனாக, ஏழைகளின் பலனானவர், திக்கற்றோரின் நம்பிக்கையாக இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு ஆதரவாக பேச யாரும் இல்லையே, எனக்கு தோல் கொடுக்க யாரும் இல்லையே, என்னுடைய உபத்திரவத்தில் உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் திக்கற்றான நிற்கிறேன் என்று சொல்லி கலந்துறீங்களா? ஆண்டவராக இயேசு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிற திக்கற்றவர்கள் விதவைகளில் அவர் ஆதரிக்கலாம். ஒருவரையும் அவர் புறப்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல, ஒருவரையும் அவர் புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற தெய்வம். அவர் உங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். உங்களை வாழ்க்கை அற்புதம் செய்யும்படியாக இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். மீண்டும் எங்களோடு சேர்ந்து சொல்லுவோமா? ஏழைகளை பலனீங்க தான்ப்பா, எளியோரின் நம்பிக்கை. இந்த நாட்களில் தேசத்தில் எவ்வளவு ஜனங்கள் எளிமையாக்கப்பட்டவளாக, புறக்கணிக்கப்பட்டவளாக, திக்கற்றவளாக இருக்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் நீரே உதவி செய்கிற தகப்பனாக, நீரே ஆறுதலை தகப்பனாக இருந்து தேசத்தில் ஜனங்களை வழிநடத்து ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, praise you. இரக்கத்தின் சிகரம் சொல்லுவோமா? ஓ இயேசு மகாராஜாவே, இரக்கத்தின் சிகரப்பா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள்
நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நமக்காக உதவி செய்து நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்முடைய சார்பில் அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறாரே. அவர் உயர்த்தி பாடி அவர் நாம் மகிமைப்படுத்த போகிறோம். துதிக்க துதிக்க இன்பம் பெறுகிறது. நம்ம துதிக்க துதிக்க கிருபை பெறுகிறது. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன். துதித்து துதித்து மதுரை தாண்டுவேன். தாவீதினுடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்ட போது, அவர் உபத்திரப்படுத்தப்பட்ட போது அவர் துதித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெயத்தவர் பெற்றுக்கொண்டார். வேதத்தில் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 57 சங்கீதம், அது முதல் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 57 முதல் வசனம். வேதத்தை திறந்து எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 57 அது முதல் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் நீங்க முதல் தலைப்பு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில அவர் பதுங்கி கொண்டிருக்கும் போது, அவருக்கு ஒரு பொல்லாப்பு இருக்கிற போது, அவரை ஆபத்து தொடர்ந்து கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய செட்டைகள் நிழலில் வந்து நான் அடைவேன். விக்கினங்கள் கடந்து போக மட்டும், பொல்லாப்பு கடந்து போக மட்டும், உபத்திரவம் ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும், பொல்லாப்புகள் ஆபத்துகள் உபத்திரவங்கள் கடந்து போக மட்டும் ஒரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பாதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை பாடி நாம் மையப்படுத்தலாமா? துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க, 2 பேர் துதிச்சாங்க. ஆனா அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்து விடுதலை, பல பேர் விடுதலை அடைந்தாங்க. இதுக்கு ஒரு சிலராய் நம்ம தேசத்துல நம்ம சபையா பிள்ளைகளாய், ஊழியக்காரர்களாய், தேவனை ஆராதிக்கும் பிள்ளைகளாய் ஒரு சிலராய் ஆங்காங்கு நாம் துதித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேசம் பல பேர் விடுதலை அடைய போகிறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? என்னோடு சேர்ந்து ஆண்டவர் நமக்கு உயர்த்தி மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாமா? துதிக்க துதிக்க இன்பம் பெறுதே.
சிங்காரம் தருவாரே, சம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே, அழகுக்கு பதிலாக களிப்பை தருவாரே, அழகுக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு சொல்லுங்க, துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு, துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. ஆமென். துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே, உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே, உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே, உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஹல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பயத்தோடு பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்ய நாம் வந்திருக்கிறோம். பயத்தோடு பக்தியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டிய நாட்களில் வந்திருக்கிறோம். பவுலும் சீலாவும் 2 பாராய் சிறைச்சாலையில் துதித்த போது அநேக சகதை கேட்டுக் கொண்டிருந்தாங்க. நடுராத்திரியிலே வேதம் சொல்லுது, சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது. ஜனங்களுடைய கட்டுகள், கட்டப்பட்டிருந்த ஒவ்வொருடைய கட்டுகளும் அது அவிழ்ந்து போனது சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, ஒரு சிலரான ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், ஒரு சிலரான துதித்தாலும், தேவன் நம் தேசத்தின் மீது மனம் இறங்கி நம் தேசத்தின் அஸ்திவாரங்கள் அசைக்கிறவராக இருக்கிறார். ஜனங்கள் மேல் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். நீங்கள் நானும் துதிக்கும் போது மிகப்பெரிய விடுதலை நாம் கற்றுக்கொள்வோம். அப்படி ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்த்து கவலைகள் பெருகும் போது அப்படி தம் அன்பினால மகிழ்விக்கிற தேவனாக இருக்கிறார். பகல் நேர பாடல் அவர் ஒருவர் மாத்திரமே. எருசலேமே உன்னை மறந்தால் எனது வலது கரம் செயல் இழக்கும். மேலான சந்தோஷம் ஒருவர் மாத்திரமே. நாளெல்லாம் அவர் சமூகத்தில் ஆராதிக்கும்படியாக, அவர் துதிக்கும்படியாக அவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தேவ ஜனமே, கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் துதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரலோக தேவனை நோக்கி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சொல்லி வாயிலை திறந்த ஆண்டவர் துதித்து மகிமைப்படுத்தலாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் மகுடமானவர், ஓ ஆராதனைக்கு பாத்திரமாய் இருக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சுமந்திடும் என் இயேசையா. சொல்லுவோமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே மழை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சொல்லுமா? மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறித்தென்னை இணைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறித்தென்னை இணைப்பவரே. சொல்வோம் எல்லாரும். இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய ஆற்றுவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு, நம்முடைய துன்பத்தில் உதவி செய்வதற்கு, மனிதர்கள் கைவிட்ட போதும், உறவுகள் மறந்த போதும் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் கிடையாது. அவரை போல ஒரு வல்ல போல ஒரு தெய்வம் இல்லை. அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், அவருடைய சர்வத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். தேவஜனமே, எல்லாரும் அவருடைய ஆண்டு சமூகத்தில் கொஞ்ச நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் ஒவ்வொரு ஜனங்களும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இது நாட்களில் நம்முடைய தேவைகளுக்காக, உணவுக்காக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு தேவன் கண்ணோக்கி பார்க்கும்படியாக, அவளுக்கான எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நம்ம தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்னங்களை கண்பாக கொண்டு வந்தோம். ஆங்காங்கே வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, ஆங்காங்கே வெளியூர்களில் போய் வேலை செய்து கொண்டிருந்தவங்க, வெளி கிராமங்களில் இருக்கிறவங்க, அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் போஷிக்கப்படும்படியாக, இந்த நாட்களில் ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக வலது கையை உயர்த்தி ஆண்டவர் நேராக, ஆண்டவரே தேசத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தங்களுடைய உணவு ஆகாரத்துக்காக வேண்டி, தங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின்
நாள் உங்கள் கரம் அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. நீர் உதவி செய்கிற கரங்களை அவர்களுக்கு எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பசியோடு பட்டினியோடு வேதனைகளோடு ஆண்டவரே இதனால் காணப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே இதனால எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, உணவு தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எங்க தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுடைய அன்றாட தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவருக்கு குறைவோ ஒருவருக்கு பசியோ பட்டினியோ இல்லாதபடிக்கு தேவன் எல்லாரையும் நிறைவாய் நடத்தும்படியாக ஒரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உடைய கரம் தொடட்டும், உடைய கரம் ஆளுகை செய்யட்டும், உடைய கரம் உதவி செய்கிற கரம்பா, உடைய கரம் அன்பின் கரம் ஆண்டவரே நன்மை செய்கிறவராக பூமியில வாழ்ந்த காலங்களில் நீங்க சுற்றி திறந்தீங்களே. எங்க தேசத்துக்கு நன்மை செய்யுங்கப்பா, எங்க தேசத்துக்கு நன்மை செய்யுங்க. எங்க இந்திய தேசத்துக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லுங்க. எங்க இந்திய தேசம் மழை பெறுங்கன்னு சொல்லுங்க. இந்திய தேசம் உடைய கரம் நீட்டப்படணும்னு சொல்லுங்க. உதவி செய்கிறவருடைய கரம் ஆண்டவரே ஆறுதல் படுத்துகிறவருடைய கரம், தேய்ச்சுகிறவருடைய கரம், சுகமாக்குறவருடைய கரம் எங்க இந்திய தேசம் நீட்டப்படுவதாக. நீ அப்படியே செய்ய போகிற கரண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் செபங்கள், ஆராதனைகள், துதிவலிகள் யாவற்றையும் மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமையாக இந்த மாலை வேளையிலுமாய் நாம் கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, செபிக்க, அது மாத்திரமல்ல ஆண்டவருக்கு மகிமையாக நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தருடைய கிருபையை நன்றி ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் இந்த நாட்களில் நாம் கர்த்தரால் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். தேவனால் மகிமைப்படும்படியாக இந்த நாளில் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே நான் விடுத்த ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். சபை ஆராதனையில் நான் சொல்லும்போது சொன்னேன், நாம் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து படித்து முடிக்க வேண்டும், ஒரு முறை படித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சபையிடத்தை சொல்லியிருந்தேன். ஆண்டவருக்கு மகிமையாக இந்த நாட்களில் விசேஷமாக நமக்கு நிறைய வேதத்தை படிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் உண்மையிலேயே அது சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக நாட்கள் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு ஏராளமான நமக்கு சமயங்கள் இருக்கிறது. இந்த லாக்டவுன் நாட்களில், இந்த ஊரடங்கு நாட்களில் நாம் அதிகமாக செபிக்க, அதிகமாக வேதத்தை வாசித்து முடிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, நீங்கள் நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலங்களில் நீங்கள் வேதத்தை வாசித்து முடியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் கட்டளையிடுவாராங்க. தேவனால் மகிமைப்படும்படியாய் இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம் என்று சொன்னால், இந்த நாட்களில் நடைபெறுகிற காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாத ஏன் இந்த கஷ்டம், இந்த நோய், இந்த வியாதி, இந்த வைரஸ் ஏன் இப்படி வந்து கொண்டிருக்கிறது? உண்மையிலேயே நாட்களில் கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் ஏதோ அவர் பார்க்காத தெய்வம் அல்ல, கேட்காத தெய்வம் அல்ல. அவர் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற தேவன். தேவனுக்கு மகிமையாக இந்த நாட்களில் இந்த சம்பவங்கள் ஏன் சம்பவிக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேசத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போதும், தேசத்தில் பலவிதமான பாவ
காரியங்கள், சிற்றின்பங்கள், பலவிதமான தீமையான செயல்கள் இவையெல்லாம் செய்யும் போது தேசத்தில் இப்படிப்பட்ட இந்த வாதைகள் நடைபெறுகிறது என்று சொல்லி பேச்சு நாம் பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட இந்த வாதை எப்படி என்ன செய்யும்? நிறுத்தப்படும். இந்த வாதை எப்பொழுது அது சீர் செய்யப்படும் என்று சொல்லி இந்த வாதை நிறுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த காரியங்களை குறித்து என்ன செய்யப்படுற நாட்களில் நாம் வேதத்தில் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வேத வசனத்தை வாசிக்கும் போது கவனமாக கேளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செவி கொடுக்க மனமில்லாதபடியினால அவர்களுக்கு பாதைகள் உண்டானது. கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி அவர்கள் கர்த்தநாமத்தை மையப்படுத்தாமல் இருந்தபடினால அவரிடத்தில் வாதைகள். அவர்கள் இச்சித்தார்கள், இறைச்சி வேணும். ஜனங்க என்ன செஞ்சாங்க? வனாந்தரங்களுக்கு இறைச்சி வேணும் சொல்லி என்ன இச்சித்தார்கள். அவருடைய இச்சை நிமித்தம் வாதை உண்டானது. செய்த பாவம் அதனால என்ன செய்யப்பட்டது? நாட்களில் பலவிதமான தீமையான காரியங்கள் சொன்னாக்கா பாலின புகார்கள் நிறைய நாட்கள் நடைபெறும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆகியனால தான் தேசத்தில் பரிசுத்தம் இல்லாமல் அவர்கள் பலவிதமான தீமைகளை செய்யும் போது இங்கே பலவிதமான வாதைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமையாக நாம் வாசிக்க கேட்கிற லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தை என்ன செய்யலாம்? வாசிக்க கேட்கிற லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அவருடைய 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியில் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி, ஆமா, துஷ்ட மிருகனை செய்வான் பிள்ளைகளாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணத்தை சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். கர்த்தர் நாம மையப்படுவது. அந்த வசனத்தை நாம் வாசித்த போது உண்மையிலேயே ஏன் இந்த வாதைகள்? பாவம் பெருகும் போது தேவ கோபம். அருமையானவர்களே, 89ஆம் சங்கீதம் அவருடைய 32ஆம் வசனத்தில் கூட என்ன செய்யலாம்? நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 89:32. அவர்கள் மீறுதலை விளாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். அவருடைய மீறுதல் அக்கிரமம் பெருகும் போது என்ன செய்ய? வாதை என்ன செய்ய? தண்டிக்கப்படுகிறது. 106ஆம் சங்கீதத்தில் கூட 29ஆம் வசனத்தில் என்ன செய்யலாம்? வாசியை கேட்கலாம். சங்கீதம் 106:29. தங்கள் கிரியைகளினால் அவர்கள் கோபம், தங்களுடைய கிரியைகளினாலே தாங்கள் செய்கிற காரியங்கள், கிரியைகள்
அதனால என்ன செஞ்சாங்க? கோபமூட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. வாதை அவர்களுக்குள்ள புகுந்தது. கோபமூட்டினதுனால, கிரியையினால, அவருடைய செய்கையினால, அவருடைய காரியங்களால கர்த்தருடைய கோபம் வாதை அவர்களுக்குள்ள என்ன செய்தா புகுந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த நாட்கள் நாம் நன்றாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த வாதை? இந்த வாதையை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கர்த்தருக்கு மகிமையாக என்னாகமம் 11ஆம் அதிகாரம் அதில் 33ஆம் வசனத்தில் என்ன செய்யலாம்? வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் வென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. பாருங்க, கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் என்ன செய்தாராம்? வாதித்தார். அவர் இச்சித்ததை கொடுத்தது மாத்திரமல்ல, நாங்கள் வாதை என்ன செய்தது? ஜனங்க எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு இச்சிக்கிற காரியங்கள் கொடுத்துருவார். அதனால என்னது? பிரச்சனை தான். அதனால தான் கர்த்தருடைய வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சொன்னாங்க, அதில் என்ன கிடையாது? வேதனை கிடையாது. ஆனால் நம்ம விரும்பி நாம் சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நாம் விரும்பி சில காரியங்கள் நாம் செய்யும் போது அதில் நமக்கு வேதனை. ஆகினால தான் கர்த்தருக்கு மகிமையாக அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கர்த்தருக்கு மகிமையாக நிறைய என்னாகமம் 25ஆம் அதிகாரம் அது 8-9 வசனங்களில் நான் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே, பாருங்க, வேசித்தனம் என்று சொன்னாக்க நாட்கள் நான் பார்க்குறோம். நிறைய அங்காக என்ன செய்கிறோம்? டிவியில் பல செய்திகளில் செய்தித்தாளில் நம்ம என்ன செய்ய பார்க்குறோம். அங்கே பிரச்சாரம், அங்கே வந்து என்ன செய்யுது? பாலியல் தொல்லை என்ன செய்ய பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இவருடைய வயிற்றில் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஆமா, ஒரு பிணைகாசுகிற அந்த ஒரு மனுஷனுக்கு இருந்த ஒரு வைராக்கியம், அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை, அந்த பாவத்தை கண்டு அவன் என்ன செய்யல? அவன் அப்படியே விட்டு போகல. அது பாவம், அந்த பாவத்தை நிறுத்தணும். அந்த பிணைகா செய்த செயல் தான் என்ன செய்தது? அந்த வாதை நின்று போயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதனால 24,000 பேர் என்ன செஞ்சாங்களாம்? செத்து போனார்கள் சொல்லி என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையாக ஏன் சொன்னாக்கா ஸ்தோத்திரம். நாம் நிறைய காரியங்கள் என்ன செய்ய நாம் வாசிக்க முடியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், சங்கீதம் 38ஆம் சங்கீதம் அதில் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 38:11. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு என்ன செய்யறாங்க? விலகுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த வாதை வந்துட்டு சொன்னாக்கா அவன் சிநேகிதனா இருக்கட்டும், அவன் தோழனா இருக்கட்டும், அவன் என்ன செய்யணுமா? அவன் விலகித்தான் ஆகணும். யாரும் ஐயோ என் சகோதரனுக்கு இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. என் சிநேகிதனுக்கு இப்படி வந்துருச்சே சொல்லி என்ன செய்ய முடியாது. ஒன்று செய்ய முடியாது. சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாதையை கண்டு என்ன செஞ்சாங்க? விலகினார்கள். என் சகோதரன், என்னுடைய நண்பன் என்னுடைய வாதையை கண்டு விலகினான். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் இனத்தார் என்ன செஞ்சாங்களா? எப்படிப்பட்ட இனத்தார்கள் நினைக்கிறீங்க? தான் தூரத்தான் நிற்கணும், கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மறித்து போனா கூட அடக்கம் பண்ணுறது பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படிப்பட்ட வாதைகள், வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையாக 39ஆம் சங்கீதம் அப்படியே 10ஆம் வசனத்துக்கு நாம் வாசிக்கலாம். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். பாரு சொல்றேன், என்னிலிருந்து உம்முடைய வாதைகளை என்ன செய்யும்? எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து
சோர்ந்து போனேன். என் வாதை எடுத்து போட ஆண்டவரை உடைய கருத்தடியால் என்ன செஞ்சேன்? நான் சோர்ந்து போயிட்டேன். இவ்வளோ என்ன சொன்னாங்க? நிறைய காரியங்கள். யோபு நமக்கு தெரியும். யோபுடைய யோபுங்கிற பக்தன், அவனுக்கு வாத. நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சுன்னு சொன்னாக்கா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. என் வாதை என்னமானதா? என் தவிப்பை பார்க்க என் வாதை கடினமானது சொல்றார். அதே 33ஆம் அதிகாரம், யோபு 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். பாருங்க, அவன் என்ன செய்யறான்? தண்டிக்கப்படுகிறான். காரணம் பாவம். தேசத்தில் பலவிதமான காரியங்கள். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் என்ன செய்வாராம்? எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து என்ன செய்வாராம்? குணமாக்குவார். அல்லேலூயா. பாருங்க, வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவச்சனமே, கர்த்தரிடத்தில் இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினாதான் வாதம் நிற்கும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அல்லேலூயா. அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கூட நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நாட்கள் தேசத்தில் காணப்படுகிறதான ஜனங்களுடைய வாதைகள் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கான ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாதை என்ன செய்யப்படும்? நிறுத்தப்படும். ஏன்னு சொன்னாக்கா சங்கீதம் 91:10 நான் வாசிக்கிறோம், வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10 எழுதப்பட்டிருக்கு. வாதை ஒரு கூடாரத்தை என்ன செய்யாதான்? அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமையாக நாட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த வாதையாக இருந்தாலும் சரி மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த வாதம் நிற்க என்ன செய்யணும்? தாவீது ராஜா தன்னுடைய ஜனங்கள்லாம் என்ன செஞ்ச கட்டளை இட்டான். அங்கே வாதை உண்டானது. அப்போ வாதை உண்டான போது அந்த வாதை நிறுத்தும்படிக்காக தாவீது என்ன செய்தான் சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கும் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆம், அருமையானவர்களே, பலிபீடம் கட்டி நாம் தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக கூட என்ன செய்கிறவர்? வாதை நின்று போகும். பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளணும். அதே சம்பவம் தான் 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கூட எழுதப்பட்ட 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ஒரு நாளை நோக்கி இந்த களத்தின் நிலத்திலே சொல்றார். இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றார். ஆமா, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்படணும், பலிபீடம் கட்டப்படணும். ஆம், அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும், பலிபீடத்தை செப்பனிட வேண்டும்.
பலிபீடம் செப்பனிட்டு பலி செலுத்தினதான எலியா கேட்டருள் சொல்லி சொன்னான். கர்த்தர் வானத்திலிருந்து அக்னி அடிக்க செய்தார், அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் கூட பலிபீடம். இன்றைக்கு நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பரிசுத்தம், இந்த காரியங்கள் நாம் எப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறதான இந்த காரியங்களுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பலிபீடம் கட்டி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், ஏன் இந்த ஆலயம் என்ன செய்ய முடியல, இன்னைக்கு எல்லாரும் கூடி ஆராதிக்க முடியல. ஆங்காங்க ஆலயங்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறது. உண்மையிலேயே நான் அந்த வசனத்தை வாசித்த போது நான் உண்மையிலேயே ஸ்தோத்திரம் சொன்னாக்கா, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி சிந்தித்தேன். ஆண்டவருக்கு மகிமையாக வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 8ஆம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது? அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. பாருங்க, ஒருவரும் தேவாலயத்துக்கு எப்ப வாதம் முடிகிற வரைக்கும் என்ன செய்யல, யாரும் தேவாலயத்துக்கு என்ன செய்யல, பிரவேசிக்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். வாதைகள், இந்த வாதம் முடிகிற வரைக்கும் என்ன செய்ய முடியல, நாம் ஆலயத்தில் தேவாலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாது. நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்டில் நாம் பலிபீடம் செப்பனிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறவர். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட வாதையா இருக்கட்டும், என்ன வாதையா இருக்கட்டும், இப்படி ஆண்டவர் விரும்புகிறது தேவச்சனம் மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறதான காரியம், தேவன் விரும்புகிறதான காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளும் தேசத்தார் யாவரும் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் கூட இந்த வாதிகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஏன் சொன்னாக்கா, வேதத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்பி இருக்கிறோம். இந்த வாதை ஒன்றும் செய்யாது. 2-3 நாட்கள் நாம் பார்க்க நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏன் சொன்னாக்கா அதனுடைய தாக்கம் குறைந்து அவ்வளோ அதிகமாக இல்லை. அதனால் என்ன செய்வோம், இன்னும் நாம் அதிகமாக செபிப்போம். இன்னும் நாம் ஒரு சில நாட்கள் தான் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும், நாம் இதிலிருந்து ஒரு என்ன செய்ய முடியும், ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஊக்கமாய் செபிப்போம். நேற்று தினத்தில் நாம் கண்டது போல நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இடைவிடாமல் செபிக்க வேண்டும். நாம் சோர்ந்து போகாமல் செபிக்க வேண்டும். நாம் எப்படியெல்லாம் நம்ம செபிக்கணும்னு சொல்லி நேரத்தை பார்த்தோம். ஆனால் கர்த்தருக்கு மகிமையான நாட்கள் நாம் அப்படியே என்ன செய்வோம், நாம் செபிப்போம். பலிபீடம் ஜெபம் நாட்கள் என்ன செய்வோம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பரிசுத்தம், கர்த்தருக்கு பிரியமானது செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட கவனித்த உடைய பிள்ளைகளை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நாம் மையப்படட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒவ்வொரு நாள் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கோம் ஐயா. நாளை தினத்தில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. காலையில் 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா.
நாங்கள் செபிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து செபியுங்கள், கர்த்தநாமத்தை மையப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் கூட ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கான எல்லா ஒத்தாசைகளையும் பரத்து அனுப்பித்தார், குறைவில்லாத நடத்தி நன்மைகளை கட்டளையிடும். கன மகிமை துதிய ஸ்தோத்திரம் எல்லாம் அங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் செபிக்கிறோம் எவங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுத்தாவியானுடைய அன்பாய்க்கும் சந்தோஷ சமாதானம் நம்முடைய பசுத்தவான்களோடும் இன்று நடந்து இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.